விடிய விடிய கனமழை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் பதிவாகியிருக்கு. டிட்வா புயல் இப்போ எங்கே நிலை கொண்டிருக்கு, எந்த இடத்துல இப்போ அதிகமாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இமேஜஸ் நம்ம கொடுத்துருப்போம். பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு சிறந்த ஆஃபர் யார் யாரெல்லாம் நம்ம இந்த வீடியோ யார் யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ உங்களுக்கு மட்டும் 50% டிஸ்கவுண்ட் வந்து அதில் நம்ம கொடுத்துருக்கோம். சில ப்ராடக்ட்டுக்கு 70% ஆஃப் டிஸ்கவுண்ட்டுமே அதில் இருக்குது. மளிகை பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜரேட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான பொருட்களும் விற்பனை செய்யப்படுது. ஸ்கூல் பேகு, ஷூவு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வரக்கூடிய நீங்கள் புது ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதில் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கான எல்லா ஆஃபருமே உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மட்டும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழகத்தில் இன்றும் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழையானது கண்டிப்பாக நமக்கு வந்து தீவிரமடையும். குறிப்பாக நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற பல்வேறு வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் நல்ல ஒரு அதிக மழை பொழிவையும் எதிர்பார்க்கலாம். நேற்று இரவு நேரங்களில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக கனமழை, ஒரு சீரான ஒரு மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகிட்டே இருந்தது. சென்னை, திருவள்ளூரில் ஒரு விட்டு விட்டு மழை பொழிவை நம்ம இதுவரை பார்த்தோம். சில இடங்களில் மிதமான மழையாக தொடங்கியது, சில இடங்களில் லேசான மழையாக பதிவானது. இன்னும் அடுத்து வரக்கூடிய நேரங்களில் உங்களுக்கு வந்து கனமழையும் நமக்கு தீவிரம் அடையும். கண்டிப்பாக நமக்கு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மழை வாய்ப்புகள் நமக்கு வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் மழை பார்க்க முடியும். இன்று இரவு நேரங்களுக்கு அப்புறம், இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களுக்கு அப்புறம் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த நவம்பர் 30ஓட இந்த டிட்வா புயலுடைய தீவிரம் குறையுது. அப்புறம் டிசம்பர் 1ஆம் தேதி நாளை மறுநாள் எங்கே மழை இருக்கும் அப்படின்னா ஆந்திர பகுதிகள், தெற்கு ஆந்திரா பகுதிகளில் நாளை மறுநாள் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமையில அங்கே தான் விடுமுறை கொடுக்க போகிறாங்க. தெற்கு ஆந்திராவில் தான் வந்து பள்ளிகள் விடுமுறையெல்லாம் கொடுக்க போகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா நமக்கு மழை ஏற்கனவே அதாவது இன்று காலையோட நமக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரும்பாலும் முடிஞ்சிடும். ஒரு சில மாவட்டத்தில் மதியம் வரைக்கும் மழை இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற இடங்கள் இங்கெல்லாம் நமக்கு மழை எவ்வளவு நேரம் நீடிக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க. கடும் கனமழை எச்சரிக்கை, அதாவது ஒரு கனம் முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடிய மாவட்டங்கள். திருவள்ளூரில் வந்து அதி கனமழை பெய்யும். மற்றபடி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் மிக கனமழை மட்டும் எதிர்பாருங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பரவலாக இன்றைக்கு வந்து கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை பொறுத்தவரை இன்றைக்கு நீங்கள் எதிர்பாருங்க. உறுதியாக மழை வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலை போன்ற இடங்களில் உறுதியாக நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும். கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும். சேலம் மாவட்டத்தில் மிதமான மழை தொடரும். சீரான இந்த லேசான மழை, மிதமான மழை சேலம் மாவட்டங்களில் தொடர்ந்து பதிவாகும். பகுதியாக கனமழை வந்து பெய்யும். சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் பகுதியாக கனமழை, பெரும்பாலும் மாவட்டத்தில் வந்து மிதமான மழை பொறுத்த வரைக்கும் சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மிதமான மழை தொடரும். சீரான மழை பொழிவு சில சமயங்கள் இருக்கும். ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். நல்ல ஒரு வானம் மேகமூட்டமாக ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்தவரை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் மயிலாடுதுறை மாவட்டங்கள், சீர்காழி, தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவு. மயிலாடுதுறை மாவட்டத்திலும் கணிசமாக நமக்கு வந்து பதிவாகும். இன்றைக்குமே நமக்கு ஒரு மிதமான மழை பொழிவு மயிலாடுதுறை மாவட்டத்தில் கண்டிப்பாக நம்ம காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று இரவோடு இரவாக நமக்கு மழை முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய நேரங்கள் சீரான இந்த சாரல் மழை, மிதமான மழை தானே தவிர வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு மழை பொழிவு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்க போகிறது கிடையாது. அதனால் ஒரு லேசான மழை, மிதமான மழை மட்டும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பாருங்க. பரவலாக மிதமான மழை மட்டும் தொடரும். தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் மிதமான மழை தொடர வாய்ப்பு. இன்னைக்கு பகல் நேரங்கள் வரைக்கும் சீரான மழை பொழிவு இருக்கும். மாலை நேரங்களில் பகுதியாக மழை இருக்கும். இரவு நேரங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு முற்றிலுமாக நமக்கு மழை ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர்ல கிட்டத்தட்ட நமக்கு அதிகபட்சம் பெய்ய வேண்டிய மழை பொழிவு எல்லாமே நமக்கு வந்து பதிவாயிருக்கு. இன்னைக்கு இரவு நேரத்திலிருந்து நமக்கு இயல்பு நிலை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுது. சீக்கிரமாக அந்த வெள்ள தண்ணீர் பொறுத்த வரைக்கும் வடிஞ்சிரும். நாகப்பட்டினம் மாவட்டங்களில் எங்கெல்லாம் நமக்கு தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுதோ அந்த பகுதிகளில் சீக்கிரமாக நமக்கு தண்ணீர் வடிய போகுது. அதே மாதிரி விழுப்புரம், புதுக்கோட்டை மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டங்கள், விழுப்புரம், புதுக்கோட்டையெல்லாம் கூட சாரல் மழை, லேசான மழை மட்டும்தான் பகுதியாக நமக்கு வந்து பதிவாகும்.
அடுத்ததாக கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. பகுதியாக கனமழை பெய்யும். தேன்கனிக்கோட்டை, பர்கூர், மாரண்டஹள்ளி, ஒசூர் போன்ற இடங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. தருமபுரியிலும் பரவலாக மிதமான மழை மட்டும் பதிவாகும். ஓரிரு இடங்கள் பகுதியாக மட்டுமே கனமழை உண்டு. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் நேற்று இரவு முழுவதுமாகவே விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பதிவாகிட்டே இருந்தது. தொடர்ந்து அடுத்து வரும் மணி நேரங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் இரவு முழுவதும் நேற்று விடிய விடிய கனமழையும் பதிவாகி இருக்கிறது. அடுத்து வரும் மணி நேரங்களிலும் நிச்சயம் நம் மழை பொழிவு உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு, அதிக மழை அப்படின்னா அது நாகப்பட்டினம் தான். தமிழ்நாட்டிலே வந்து அதிகமான மழையானது பதிவாயிருக்கு. மற்ற மாவட்டங்களை நம்ம ஒப்பிடும்போது நாகப்பட்டினத்தில் தான் அதிக மழை பொறுத்த வரைக்கும் பதிவாயிருக்கு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்லாம் இயல்பு நிலை திரும்பிடும், கவலைப்படாதீங்க. இன்னிலிருந்து நமக்கு இயல்பு நிலை திரும்ப வாய்ப்பு இருக்கு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதே மாதிரி தேனி, தென்காசி போன்ற இடங்கள் நேற்றைக்கு நம்ம ஓரளவு கனமழை பார்த்தோம். நேற்று இரவு மற்றும் நள்ளிரவுல பரவலாக கனமழை, மிதமான மழை வந்து பதிவாச்சு. இன்னைக்கான அதே மழை எதிர்பார்க்க முடியும்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இந்த டிட்வா புயல் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வடக்கு திசை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. சென்னை வர்றதுக்குள்ள இது முற்றிலுமா கடல்லே கரைஞ்சு போயிடும். சென்னையில மழை மட்டுமே கொடுப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. டிட்வா புயலின் காரணமாக தமிழகத்தில் போதுமான அளவு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு. ஏன்னா நேற்றைக்கு நம்ம சொன்னோம் 3% தற்போதைய நிலவரப்படி 3 முதல் 5% வரைக்கும் கூடுதலாக நமக்கு மழை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை அக்டோபர்ல இருந்து பார்க்கும்போது, நீங்க நவம்பர்ல இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவா இருக்க மாதிரி தெரியும். நீங்க அக்டோபர் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுன்னு சொல்லி அக்டோபர் ஒரு 15, 16 போல அறிவிச்சோம் இல்லையா, அதுல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக நமக்கு 5%, அதாவது 5% வரைக்கும் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் இந்த புயல் காரணமாகவே நமக்கு கூடுதல் மழை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை இந்த டிட்வா புயல் மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மழை பற்றாக்குறையில் இருந்திருப்போம். இப்போ இந்த புயல் சின்னத்தின் காரணமாகவே நமக்கு நிறைய மாவட்டங்களில் மழையும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. தமிழகத்தில் போதுமான அளவுக்கு மழை பொழிவும் தீவிரமாக பதிவாகியிருக்கு. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும், ஒரு சில இடங்களில் தொடர்ந்து மிதமான மழையுமாக விட்டு விட்டு இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்று நாள் முழுவதுமாகவே நமக்கு தொடர் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக வரப்போகிறது. சில சமயங்களில் மிக கனமழை மற்றும் அதி கனமழையாக கண்டிப்பாக பதிவாகும். மழை பெய்யாத பகுதிகள் நிறைய இடங்கள்ல இன்னும் எங்களுக்கு மழை தொடங்கலைன்னு சொல்லியிருக்கீங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, அதே மாதிரி வேலூர், ராணிப்பேட்டை பக்கம்லாம் மழை தொடங்காத பகுதிகளும் சீக்கிரத்தில் அடுத்து வரும் மணி நேரங்களில் மழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. குறைஞ்சது மிதமான மழை பதிவாகிரும், அதிகபட்சம் கனமழை வரைக்கும் தீவிர மழை நண்பர்களே. அதனால உள் மாவட்டங்கள்ல ஒரு 5 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓரளவு நமக்கு வந்து மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு பதிவாகும். அடுத்த புயல் சின்னங்கள் எப்போ வரும் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. அடுத்த மழை வாய்ப்பு எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த டிட்வா புயல் போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு அடுத்தடுத்த மழை தேதிகள் நம்ம சொல்கிறோம். கவலையப்படாதீங்க. நம்ம இனி வரும் நாட்களில் தீவிரமான மழை பொழிவு டிசம்பரிலும் பார்க்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.